ஹாய்மா, நம்ம இப்போது சைக்ளிக் டெஸ்ட் வந்து இந்த ஜூலை மந்தில் உள்ள சைக்ளிக் டெஸ்ட்டு பார்த்துட்ருக்குறோம். அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருந்து கேட்டிருக்கிறாங்க. கொஷின் பேப்பர் இது தான். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், 4 சம்ஸ் முடிச்சிருக்கிறோம். நான் ஆல்ரெடி இது வந்து ஒரு வீடியோவாக கொடுத்துட்டேன். நம்ம அடுத்த வீடியோ தட் மீன்ஸ் எபிசோட் 2 பார்க்கலாம். எபிசோட் 2ல் வந்து 5th கொஷின் ஸ்டார்ட் பண்ணுறோம். டெய்லி எக்ஸ்பென்சஸ் ஆஃப் 40 ஃபேமிலிஸ் ஹாஸ் பீன் ஷோன் பை த கிவன் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இதோட மீன் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து எக்ஸ்பென்சஸ் கொடுத்தாச்சு, எக்ஸ்பென்சஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் லாஸ்ட்டில் எழுதுகிறேன். தட் இஸ் அதுதான் நம்மளோட ஃப்ரீக்வன்சி. அப்போ நான் லாஸ்ட்டில் எழுதும்போது நம்மளுக்கு ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போது ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் இந்த கிளாஸ் இன்டர்வெல்லில் இருந்து நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும். எக்ஸை கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணணும், ஆவரேஜ் ஆஃப் த டூ வேல்யூஸ் இந்த இன்டர்வல்ஸ். ஸோ 500 + 700 டிவைடட் பை 2. ஆன்சர் என்ன வரும்? அப்போ 1200 டிவைடட் பை 2, ஸோ 600ன்னு வரும். அதே தான் இங்கேயும் 700 + 900 டிவைடட் பை 2. ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும்? 1600 பை 2, ஸோ ஆன்சர் வந்து 800 வரும். இதே மாதிரி நம்ம அடுத்ததும் போட்டோன்னா இது 20 நமக்கு வந்து 2000. இதோட ஆன்சர் வந்து 1000. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 600, 800, 1000. அப்போ இதுவும் கண்டிப்பாக ஃபோர்த் கம்மிங் ஆன்சர்ஸும் எப்படி வரும், 200 இன்டர்வெல்லில் தான் வரும். இப்போ இதனால் 1200 இருக்கும், இது 1400 தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 11 + 13 இப்போ 24, 2400. நம்ம டிவைடட் பை 2 போட்டோன்னா 1200 தான் வரும். ஓகேவா? இதுதான் நம்மளோட எக்ஸ்ஐ வேல்யூஸ். இந்த எக்ஸ்ஐ வேல்யூஸ்லேருந்து நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், டிஏ = xi - a. ஆக்சுவலாக மீன் கண்டுபிடிக்கணுன்னா நமக்கு வந்து நிறைய மெத்தட் இருக்குது. டைரக்ட் மீன் இருக்குது அண்ட் அஷ்யூம்டு மீன் இருக்குது. அதுக்கடுத்து ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் இருக்குது. நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறது ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஓகேவா? அதுதான் வந்து பெட்டராக இருக்கும். நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து ரொம்ப ஸ்மால் டேர்ம்ஸாக கிடைக்கும். அதனால் நான் அதை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். xi - a என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்சரில் வந்து எது ரொம்ப ஸ்மாலஸ்ட் வரணும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக நெகட்டிவ் டேர்ம்ஸ் வர்றதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால் நான் வந்து xi - aங்கன்னா 600 தான் யூஸ் பண்ண போகிறேன். தட் இஸ் நான் ஏக்கு வந்து xi - 600 போட போகிறேன். இங்கே நம்மளுக்கு xiயோட ஈச் அண்ட் எவ்ரி xi வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து 600ல் சப்ராக்ட் பண்ணும். அப்போ 600 - 600 ஆன்சர் என்ன, 0. இங்கே 600 - 600. ஸோ ஆன்சர் வந்து 0. அதே மாதிரி இங்கே 800 - 600. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன, 200. 800 - 600 நம்மளோட ஆன்சர் என்ன, 200. ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம சப்ராக்ட் பண்ணிகிட்டே வரணும். சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் வந்து 200 வரும். 1000 - 600 400 வரும். அடுத்து 1200 - 600 அப்படின்னா 600. 4400 - 600 அப்படின்னா 800. ஓகேவா? இது வந்து டிஐ வேல்யூ. அப்புறம் ஸ்டெப் டிவியேஷனுக்கு அடுத்தது நம்ம யூஐ கண்டுபிடிக்கணும். யூஐனா என்ன, சேம் xi - a டிவைடட் பை ஹெச். ஹெச்னா என்ன, நம்மளோட வித் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல். அப்போ இந்த வித்து வந்து நமக்கு என்ன வரும், 200 வருது. அப்போ அதுதான் நம்ம ஹெச்க்கு யூஸ் பண்ணணும். அதனால் 0 டிவைடட் பை 200 which is equal to 0. ஓகேவா? ஏன்னா xi - a நம்ம ஆல்ரெடி டிஐயில் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது வந்து xi - a இஸ் நத்திங் பட் டிஐ. அப்போ நம்ம ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூஸ் அந்த டிஐ வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாத்தையும் டிவைட் பண்ணணும் ஹெச்சால். இப்போ 200 டிவைடட் பை 200 = 1. அதே மாதிரி 400 டிவைடட் பை 200 2. 600 டிவைடட் பை 200 3. அகெயின் இது 4. ஓகேவா? இப்போ நமக்கு xi வேல்யூஸ் கிவனில் கொடுத்துருக்கிறதா எழுதலை. 6 8 10 9 7. யூஸ்வலாக நம்ம இதை வந்து கொஷினில் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அது பக்கத்துலேயே எழுதிடுவோம். பட் இப்படி எழுதணும் அப்படின்னா நமக்கு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் இப்படி எழுதியிருக்கிறேன். ui தட் இஸ் fi அண்ட் ui. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு நான் சொன்னேன் இல்லையா, அப்படி மல்டிப்ளை பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த ஃபஸ்ட்லேயே எழுதிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து இந்த டேர்மை பார்க்கணும். அதுக்குள்ளே கன்ஃபியூஸ் ஆகி நம்ம வேறு ஏதாவது டேர்மை மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. அதனால் இதை பக்கத்தில் இருந்தால் ஈஸியாக இருக்கும். 0 6 are 0, 1 8 are 8, 2 10 are 20, 3 9 are 27, 4 7 are 28. இனிமேல் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். சிக்மா xi சிக்மா fi கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆக்சுவலாக மீடியனோட ஃபார்முலா என்ன, மீனோட ஃபார்முலா என்ன, ஸ்டெப் டிவிஷன் மெத்தட் போடுறோம். ஸோ a +
h into sigma fi ui divided by sigma fi. இப்போ நமக்கு சிக்மானா சம்மேஷன் addition of all terms. ஸோ சிக்மா fi ui equal to நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? ஆட் பண்ணோன்னா 8 + 7 15, 15 + 8 23, ரிமைண்டர் 2. ஸோ 2 + 4 2, தட் மீன்ஸ் 6 + 8 83 வரும். ஓகேவா? இப்போ நமக்கு டிவைடட் பை சிக்மா fi இருக்குது. இது இருக்குது சிக்மா fi இங்கே இருக்குது. இது சிக்மா fi, இது வந்து சிக்மா fi ui which is equal to 6 + 8 14, 24, 24 6 30, 3 40. ஓகேவா? இது அப்படியே நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். கிவனில் ஏ வேல்யூ என்ன? ஏ வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்தோம்? 600ன்னு நம்ம சூஸ் பண்ணோம். தேர்ஃபோர் 600 ப்ளஸ் ஹெச் வேல்யூ வித் நம்ம கிளாஸ் இன்டர்வலோட வித்து இல்லையா? அந்த ஹெச் வந்து நம்ம 200ஆக தான் கன்வெர்ட் பண்ணோம். இது ஒரு இல்லையா 200ஆக தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். 200 இன்ட்டு சிக்மா சிக்மா fi ui 83 டிவைடட் பை 40. இப்போது 1010 கேன்சல், 1 4s are 4, 5 4s are 20. ஸோ 600 ப்ளஸ் 5 இன்ட்டு 83. ஓகேவா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி தான் ஆட் பண்ணணும். 600 ப்ளஸ் 5 3 5s are 15, ரிமைண்டர் 1, 5 8s are 40, 41. இதுலேயும் 600. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 1015. இதுதான் ஆன்சர். இதுதான் மீன் வேல்யூ. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 6th one. இஃப் த மீடியன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் 32.5, மீடியன் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு கேட்டிருக்காங்க. 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60 and 60 to 70. ஃப்ரீக்வன்சி எதெல்லாம்? x 5 9 12 y 3 2. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற நம்பர் அப்படியே எழுதிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அந்த நம்பரை செகண்ட் டைம் கூட ஆட் பண்ணணும், வர்ற ஆன்சர் எழுதணும். அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும், ஆன்சர் எழுதணும், ஆட் பண்ணணும், ஆன்சர் எழுதணும். அப்படியே கண்டினியூஸாக அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. அது கூட 5 ஆட் பண்ணோன்னா எக்ஸ் ப்ளஸ் 5 ஆயிரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் 9 கூட ஆட் பண்ணணும் இல்லையா? 9 கூட ஆட் பண்ணோன்னா எக்ஸ் ப்ளஸ் 14 ஆகும். எக்ஸ் ப்ளஸ் 14 12 கூட ஆட் பண்ணணும். இப்போ வேரியபிள் வந்து எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, நம்பர்ஸ் தான் 2 கான்ஸ்டன்ட் 2 இருக்குது. ஸோ 2 ஆட் பண்ணால் 26 ஆயிரும். அதுக்கப்புறம் இப்போ வேரியபிள் இன்னொன்று ஆட் ஆகுது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 26 ஆயிரும். அகெயின் இப்போ நம்பர் மட்டும்தான் இருக்குது, ஆட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 26 ப்ளஸ் 3 29 ஆகும். அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 29 ப்ளஸ் 2 வந்து என்னாகும்? 31 ஆகும். இதுதான் நம்மளோட டோட்டல். பட் கொஷின்லேயும் டோட்டல் கொடுத்துருக்காங்க, டோட்டலாக 40 இருக்குது அப்படின்னு. அப்போ டோட்டல் ஃப்ரீக்வன்சி 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிச்சதில் வந்து டோட்டல் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 31. அப்போது அந்த 40 வந்து எதுக்கு ஈக்குவல்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 31க்கு அந்த 40 ஈக்குவல். அப்போ இதிலேருந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 41 மைனஸ் 31 எழுதிடலாம். 40 மைனஸ் 31 எழுதிடலாம். தேர்ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 9. நம்ம இதை ஒரு ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். பிகாஸ் நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடலாம். மீடியன் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? லோவர் லிமிட் ப்ளஸ் ஹெச் இன்ட்டு ஃபஸ்ட்டு n/2 மைனஸ் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி. இப்போ இதில் லோவர் லிமிட் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீடியன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு 32.5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது 32.5ல் என்ன இருக்குது? நமக்கு 32.5ல் 32.5 எந்த லிமிட் கிளாஸில் நமக்கு லை ஆகும் அப்படின்னா 30 to 40ல் தான் வரும். அப்போ இதுதான் நம்மளோட மீடியன் கிளாஸ். சரியா? அப்போது 30 to 40 வந்து நமக்கு வந்து என்னாகும்? லோவர் லிமிட்டாக மாறும். இதுதான் வந்து நம்மளோட லோவர் லிமிட். சரியா? லோவர் லிமிட்டாக மாறும். அண்ட் இந்த ஃப்ரீக்வன்சி தான் நம்மளோட ஃப்ரீக்வன்சி ஆகும். அண்ட் ஆனால் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இது எடுக்கக்கூடாது. எப்போயுமே அதுக்கு மேலே இருக்கிற தட் இஸ் ப்ரெசிடிங் அதுதான் நம்மளோட கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அண்ட் ஃப்ரீக்வன்சி எடுத்தாச்சு. n/2 நமக்கு தெரியும். கொஸ்டினில் டோட்டல் தான் எப்போயுமே நம்மளோட 40. டோட்டல் தான் n வேல்யூ. கொஸ்டினில் n/2 கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால் அதை 40/2ன்னு போட்டால் போதும். Therefore lower limit equal to 30 and next one
n by 2. n by 2 is equal to 40 divided by 2 is equal to 20. And cumulative frequency என்னாகும் preceding class தான் எடுக்கணும். therefore x plus 14. and frequency வந்து corresponding frequency தான், அது 12 தான். h வந்து இதோட width, ஓகேவா, கிளாஸ் இன்டர்வலோட விட்டு, அதனால் அது 10. கிளாஸ் இன்டர்வலோட விட்டு அப்படின்னா நமக்கு இங்கே எல்லாமே 40 10 10ஆக தான் 10 10ஆக தான் கேப் இருக்குது. therefore அதுதான் வந்து h, ஓகேவா, இதுதான் h. இப்போ நம்ம அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். which is equal to lower limit 30 plus h value 10 into n by 2 20 minus cumulative frequency, ரெண்டு டேர்ம் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ ப்ராக்கெட்டில் போட்டு அப்புறம் சப்ராக்ட் பண்ணலாம், டிவைடட் பை frequency 12. இப்போ நம்ம 5 2s are 10, 6 2s are 12 கட் கொடுக்கலாம். ஈக்குவல் டு 30 plus 5 into 20 minus x minus 14 divided by 6. ஓகே, இங்கே 32.5 இருக்குது. இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 20 minus 14 வந்து 6 ஆயிரும். 6 minus x equal to 32.5 equal to 30 plus 5 into 6 minus x divided by 6. ஓகே, நம்ம இப்போ 32.5 இந்த ப்ளஸ் வந்து வெளியே வரும்போது மைனஸாக மாறிடும். therefore minus 30 equal to 5 into 6 minus x divided by 6. நமக்கு இதை சப்ராக்ட் பண்ணும்போது 2.5 கிடைக்கும், ஈக்குவல் டு 5 into 6 minus x டிவைடட் பை, இது நம்ம மல்டிப்ளை பண்ணவும் செய்யலாம், இல்லை அப்படியே வச்சும் செய்யலாம். இப்போ 6, இந்த 6 வந்து நம்ம என்ன பண்ணலாம், இது கூட மல்டிப்ளை பண்ணிடலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், ஓகேவா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இது என்னவா மாறும், 2.5 into 6 ஈக்குவல் டு 5 into 6 minus x. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 30 ரிமைண்டர் 3, ஸோ 50 150 வரும், ஒரு டிஜிட் வைக்கணும், 15 ஈக்குவல் டு 5 into 6 minus x. therefore இப்போது டிவைடட் பை 5 போட்டோம்னா 1 5s are 5, 3 5s are 15 equal to 6 minus x. இப்போது 3 minus 6 equal to minus x. therefore minus 3 equal to minus 3 equal to minus x. therefore x is equal to 3. இதுதான் நம்மளோட x வேல்யூ. கொஷினில் கேட்டிருக்கிறது x and y தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டிடியூட் x is equal to 3 in equation number 1. ஆல்ரெடி நம்ம equation number 1 வந்து என்ன அப்படின்னா x plus y equal to 9. இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 plus y equal to 9. therefore y equal to 9 minus 3. therefore y equal to 6. இதுதான் ஒய்யோட ஆன்சர். கொஷினில் எக்ஸ் அண்ட் ஒய் தான் கேட்டிருக்காங்க, நம்ம ரெண்டையுமே கண்டுபிடிச்சாச்சு, ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஹைட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 10 ஆர் given in the following frequency distribution. ஃபைண்ட் த மோடல் ஹைட்டுன்னு கேட்டிருக்காங்க. மோடு ரொம்ப ஈஸி, டைரெக்டாக நம்ம ஃப்ரீக்வன்சி செக் பண்ணணும். அந்த ஃப்ரீக்வன்சியில் நமக்கு ஹையஸ்ட் வேல்யூ எதுவோ அதுதான் நம்மளுக்கு மோடு. ஸோ இங்கே வந்து 20 தான் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதுதான் நமக்கு மோடல் கிளாஸ், சரியா. ஆனால் நமக்கு ஃபார்முலா என்ன, மோட் ஈக்குவல் டு, நம்மளோட மோட் ஃபார்முலா மோட் ஈக்குவல் டு L plus F1 minus F0 divided by twice the time F1 minus F0 minus F2 into H. இதில் F0 F1 என்ன அப்படின்னு பார்க்கலாமா. இப்போ நம்ம மோடல் கிளாஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு F1 என்னன்னு பார்க்கணும். நம்ம மோடல் கிளாஸில் கண்டுபிடிச்ச ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி தான் நம்மளோட F1, ஓகேவா. அதனால் இதுதான் F1. அண்ட் F0னா ப்ரெசிடிங் மோடல் கிளாஸ், ஓகேவா. அப்போ ப்ரெசிடிங் மோடல் கிளாஸ் தான் F0, ப்ரெசிடிங் மோடல் கிளாஸ். ஸோ ப்ரெசிடிங் மோடல் கிளாஸ். அடுத்தது F0 கண்டுபிடிச்சிட்டோம். F2னா என்ன, சக்சீடிங், இதுதான், ஓகேவா. அப்போ இது சக்சீடிங் மோடல் கிளாஸ். ஹைட் வந்து நமக்கு தெரியும், தட் மீன்ஸ் வித் ஆஃப் தி கிளாஸ் இன்டர்வல். இதில் 5 5ஆக தான் போகுது, அதுதான் வந்து ஹெச், அவ்வளோதான். இனிமேல் லோயர் கிளாஸ் இன்டர்வல் இந்த 160, ஓகேவா. இப்போ இதெல்லாம் அப்படியே நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். L equal to 160, H is equal to
ஹைட் கிடையாது, தட் மீன்ஸ் இங்கே வந்து width ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் 5 and f1 equal to 20, f2 equal to 12 and f0 equal to 8. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? எல் வேல்யூ 160 ப்ளஸ் 20 மைனஸ் f0 8 divided by twice the time f1 அப்படின்னா 40 minus 20 minus f2 value 12 into h வந்து that means h na with 5 equal to 160 plus 20 minus 8 12 divided by இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 32 minus 40 என்ன வரும்? 8 வரும். therefore divided by 8. இதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 2f1 twice the time f1 40 கரெக்டு, மைனஸ் f0 வந்து என்ன 8 அண்ட் f2 வந்து 12. அப்போ இதில் 20 கிடையாது, 8. ஓகேவா? ஸோ இதில் 8. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 20 ஆயிரும். சப்ராக்ட் பண்ணும்போது இதுவும் 20, 40ல் சப்ராக்ட் பண்ணால் 20 into 5. இப்போ இது ரெண்டும் 1 5s are 5, 4 5s are 20. ஸோ 160 ப்ளஸ் 12 by 3, 1 4s are 4, 3 4s are 12. ஸோ ஆன்சர் 3. ஸோ 160 + 3 163. இதுதான் நம்மளோட மோட் வேல்யூ. ஓகேவா? தேங்க்யூ.